பிரைஸ் த லார்ட். கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து வரும் நாட்களில் இன்றைய நாளும் தியானமாக 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையை தியானிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். நம்முடைய தேவைகளில், தன்னுடைய நெருக்கடிகளில் கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் துளாவிக் கொண்டிருக்கிறதாம். இந்த இறை வார்த்தையிலும் கூட நமக்கு ஒரு நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. யூதா தேசத்தை அரசாண்ட ஆசா என்கிற ராஜா, இவர் தன்னுடைய நாட்களில் தன்னுடைய கண்களை கர்த்தரையே நோக்கி பார்த்தவர். தன்னுடைய தேவைகளில் கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ்ந்தவர். இவருடைய நாட்களில் எத்தியோப்பியர்களும் லூபியர்களும் ஒரு பெரும் சேனையாய் படையெடுத்து வருகிறார்கள். தன்னிடத்தில் போதுமான படைபலம் இல்லை என்பதை உணர்ந்தவராய் கர்த்தரை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுக்கின்றார். கர்த்தரிடமிருந்து இவருக்கு ஜெயம் வருகின்றது. கர்த்தர் இவருடைய மனநிலையை அறிந்து கொள்கின்றார், ஜெயத்தை கொடுக்கின்றார். இதே ராஜா பின் நாட்களில் தன்னுடைய கண்களை மனிதன் மீது வைக்கின்றார். சீரியா அரசனுடைய படைபலத்தை நம்பியிருக்கின்றார். இதனை தெரிந்த தெய்வீக ஞானம் கொண்ட மனிதர் அனானி, இவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். கர்த்தர் மேலிருந்த கண்களை, கர்த்தர் மேலிருந்த உம்முடைய கண்களை மனிதன் மேல் வைத்திருக்கின்றீரே, உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்பதாய் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். இன்றைய நாட்களிலும் கூட நம்முடைய தேவைகளில், நம்முடைய நெருக்கடியான வேளைகளில் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கின்றது? கர்த்தரை நோக்கி இருக்கின்றதா, இல்லை மனிதர்களை நோக்கி இருக்கின்றதா? மனிதர்களை பிரியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கலாம். இன்றைய நாட்களில் நம்முடைய கண்களை கர்த்தரை நோக்கி திருப்புவோம். நம்முடைய தேவைகளில், நம்முடைய நெருக்கடியான நேரங்களில் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கட்டும். கர்த்தரிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். கர்த்தர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் துளாவிக் கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாய் பொழிய வல்லவராய் இருக்கின்றார். நாமும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். ஹல்லேலூயா.